ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடந்து வரும் மோதலில் ஒரு முக்கிய கேள்வி, இரு நாடுகளும் அண்டை நாடுகள் அல்ல. இரு நாடுகளுக்கும் இடையே எல்லை பிரச்சனை எதுவும் இல்லை. இந்த மோதலுக்கு என்னதான் காரணம் என்பதை பார்ப்போமா? இந்த கேள்விகள் எல்லாம் விடை காண ஈரான் இஸ்ரேலிய உறவுகள் பற்றி ஏறக்குறைய 40 ஆண்டு கால வரலாற்றை பார்க்க வேண்டும். இஸ்ரேல் வரலாற்று ரீதியான பாலஸ்தீன மண்ணில் 1948 ஒரு தனி நாடாக மேற்குள்ள உதவியுடன் உருவாக்கப்பட்டது. அன்றிலிருந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையேயான உறவுகள் சுமூகமாக தான் இருந்து வருகிறது. அதாவது ஈரானில் 1979 இஸ்லாமிய புரட்சி நடந்த மன்னராட்சி கவிழ்க்கப்பட்டது. அதன் பின்னர் ஈரான் என்ற நாடு இஸ்லாமிய குடியரசாக அறிவிக்கப்படும் வரை 1979 முன்பு நடந்த முகமது ரேசா பஹ்லவியின் மன்னராட்சி ஈரானில் 1953 அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் ஆதரவுடன் நடந்த அதிரடி ஆட்சி மாற்றத்திற்கும் பின் உருவானது. மேற்குலக நாடுகளின் ஆதரவில் ஆட்சிக்கு வந்த பஹ்லவியின் ஈரானை இரும்பு கரம் கொண்டு ஆண்டு வந்தார். இஸ்ரேலும் ஈரானும் அந்த காலத்தில் நட்பு நாடுகள். இஸ்ரேலுடன் உறவு என்பதை மன்னர் பஹ்லவியின் அரசு அரபு தேசியவாதத்தை எதிர்கொள்ளவும் சோவியத் ஒன்றிய செல்வாக்கை கட்டுப்படுத்தவும் ஒரு கருவியாக நினைத்தார். 1950களிலேயே இஸ்ரேலை தனி நாடாக ஈரான் அங்கீகரித்தது. இஸ்ரேலை அங்கீகரித்த முதல் சில இஸ்லாமிய நாடுகளில் ஈரானும் ஒன்று என்பது இன்று ஈரான் இஸ்ரேல் உறவுகளின் நிலையாக பார்ப்போருக்கும் ஆச்சரியத்தை தந்து வருகிறது. இன்று ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு அழித்தொழிக்க துடிக்கும் ஈரானின் அணுசக்தி திட்டத்திற்கும் அந்த காலகட்டத்தில் ஆரம்ப விதையே அமெரிக்கா போட்டதுதான். அமைதிக்கான அணுசக்தி என்ற அமெரிக்க திட்டத்தின் உதவியுடன் தான் ஈரானிய அணுசக்தி கனவு தொடங்கியது. அமெரிக்க அதிபர் ஐசன் ஹோவர் காலத்தில் 1953 ஈரானுடன் அமெரிக்கா இந்த திட்டத்தின் அடிப்படையில் அணுசக்தி நிலையத்தை உருவாக்கி அதை இயக்க பயிற்சியும் எரிபொருட்களும் தந்தது. பின்னர் ஈரான் 1968 அணு ஆயுத பரவலாக்க தடை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. ஆனால் 1979 அயோதுல்லா கொமேனியின் தலைமையில் இஸ்லாமிய புரட்சி நடந்த மன்னராட்சி கவிழ்ந்த பின்னர் ஈரானின் நிலைப்பாடு மாறியது. இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் மேற்குலகையும் ஈரான் விரோத நாடுகளாக பார்க்க தொடங்கியது. இஸ்ரேலுக்கு தனி நாடாக இருக்க உரிமையே இல்லை என்ற நிலைப்பாட்டை கொமேனி அரசு எடுத்தது. அமெரிக்காவை சாத்தான் என்று தொடர்ந்து விமர்சித்த கொமேனி அரசு ஈரானை உள் அமெரிக்கா தூதரகத்தை முற்றுகையிட்டு பெரும் சர்வதேச நெருக்கடியை உருவாக்கியது. ஈரான் ஒரு சியாம் பெரும்பான்மை நாடு. மத்திய கிழக்கில் உள்ள மற்ற நாடுகளில் பெரும்பாலானவை சன்னி பெருமையான நாடுகள். லெபனான், ஈராக் மற்றும் பக்ரைன் போன்ற சில நாடுகளில்தான் சியாம் அல்லது சியா பிரிவினர் உட்பிரிவினர் கணிசமான எண்ணிக்கையில் வசித்து வருகிறார்கள். மத்திய கிழக்கில் யார் செல்வாக்கு செலுத்துவது என்ற ஆதிக்க போட்டியில் ஈரான் 1979 பிறகு எடுத்த நடவடிக்கைகள் மற்ற இஸ்லாமிய நாடுகளை, குறிப்பாக சவுதி அரேபியாவை எரிச்சலடைய வைத்தனர். இந்த நிலையில் இஸ்ரேலுக்கும் எதிராக சண்டையிடும் ஹமாஸிற்கும் ஈரான் அளித்த நிதி மற்றும் ஆயுத உதவி இஸ்ரேலுக்கு கடும் கோபத்தை தந்து வந்தது. இஸ்ரேலின் வடபகுதி நாடான லெபனானிலும் இதே கதைதான். லெபனான் கிறிஸ்தவர்கள், சியாம் மற்றும் சன்னி முஸ்லிம்கள் கலந்து வாழும் ஒரே நாடு. அது பிரான்சிடம் இருந்து 1943 விடுதலை பெற்றபோது இந்த மூன்று சமூகங்களுக்கிடையே அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள ஒப்பந்தம் ஒன்று போடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின்படி அப்போது பெரும்பான்மையாக இருந்த கிறிஸ்தவர்களுக்கும் ஜனாதிபதி பதவி, அடுத்த பெரிய சமூகமான சன்னி முஸ்லிம்களுக்கும் பிரதமர் பதவி மற்றும் சியா பிரிவினருக்கு பாராளுமன்ற சபாநாயகர் பதவி என்று பகிர்ந்து கொள்ள ஒப்புக்கொண்டனர். இந்த ஒப்பந்தம் காலப்போக்கில் மக்கள் தொகை மாற்றத்தால் பின்னர் பிரச்சினைக்குள்ளாகி லெபனானில் 1975 முதல் 90 பெரும் உள்நாட்டு போர் வெடித்தது. இந்த பிரச்சனையின் போது உருவானதுதான் ஹெஸ்பெல்லா இயக்கம். இதற்கு ஈரானின் கொமேனி அரசு அளித்து வந்த ஆதரவு இஸ்ரேலுக்கு பெரும் தலைவலியை உருவாக்கி இருக்கிறது. இதேபோல சமீபத்திய ஹேமனின் கிளர்ச்சி குழுவான ஹூத்திகளுக்கும் ஈரான் தரும் ஆதரவும் பிராந்திய அளவில் ஈரான் தனது மேலாண்மையை நிலைநிறுத்தி செய்து கொள்ளும் ஒரு யுக்தியாகவே இஸ்ரேலும்
சவுதி அரேபியாவும் பார்க்கின்றனர். ஹமாஸ் இயக்கம் சன்னி பிரிவு அமைப்பு என்றாலும் ஈரான் அதற்கு அளித்து வந்த நிதி மற்றும் ஆயுத உதவி ஈரானின் மத்திய கிழக்கு அரசியல் கொள்கையின் ஒரு அம்சமாகும். பாலஸ்தீனத்தின் அரசியலில் யாரிஸ் அபாரத்தின் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பலவீனமடைந்த 1990களில் ஹமாஸ் சக்தி வாய்ந்த அமைப்பாக காசா பகுதியில் உருவெடுத்து வந்தது. இஸ்ரேலுக்கு தனி நாடாக இருக்க உரிமையில்லை என்ற கொள்கையுடன் ஹமாஸும் ஈரான் அளித்த ஆதரவு இரு நாடுகளுக்கிடையே உறவுகளை மேலும் பாதித்தது. கடந்த 2023 அக்டோபரில் ஹமாஸ் இயக்கம் இஸ்ரேலில் ஊடுருவி நடத்திய பெரும் தாக்குதலுக்கு பின்னர் ஹமாஸை அழித்தே தீருவேன் என்று சூளுரைத்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு காசாவில் மீது தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வந்தார். அந்த நடவடிக்கைகளில் இஸ்ரேலுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றிகளில் ஒன்று 2024 ஈரானின் புதிய அதிபராக மசூத் பெஷெஷ்கியன் பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு டெக்ரான் வந்திருந்த ஹமாஸ் இயக்கத்தின் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியேவை அவர் தங்கியிருந்த வீட்டிலேயே கொன்றதுதான் ஈரான் அரசிற்கும் பெரும் அதிர்ச்சியை கொடுத்த இந்த நிகழ்வு இரு நாட்டு உறவுகளை மேலும் பதற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஈரான் இந்த நடவடிக்கை பதிலடியாக இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது. இஸ்ரேலின் ஏவுகணை தற்காப்பு கவச அமைப்பு இந்த தாக்குதல்களை பெருமளவில் முறியடித்த நிலையிலும் பின்னர் இஸ்ரேலும் இதற்கு பதிலடியாக ஈரான் மீது ஏவுகணை தாக்குதல் ஒன்றை நடத்தியுள்ளது. இதேபோல ஹெஸ்புல்லா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஹசன் நஸ்ரல்லாவை இஸ்ரேல் பல ஆண்டுகளாக குறிவைத்துக் கொண்டிருந்தது. இஸ்ரேல் மீது ஹமாஸின் 2023 தாக்குதலுக்கு பின்னர் ஹமாஸுக்கும் ஆதரவாக தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேலை நோக்கி பல ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியது ஹெஸ்புல்லா இயக்கத்தின் தலைமை செயலாளர் முல்லா நஸ்ரல்லாவை நேரம் பார்த்து கடந்த ஆண்டு நடத்திய ஒரு வான் தாக்குதலில் இஸ்ரேல் படுகொலை செய்தது. இது ஹெஸ்புல்லாவிற்கும் அதன் போஷகர் ஈரானுக்கும் பேரடியாக இருந்தது. ஈரானின் ஆதரவு பெற்ற மற்றொரு கிளர்ச்சி குழு அமைப்பான ஏமன் நாட்டின் ஹூத்தி குழுவும் காசா மீதான இஸ்ரேலிய தாக்குதலை அடுத்து இஸ்ரேலை தாக்கத் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து இஸ்ரேலும் பல முறை ஹூத்தி குழுவினர் மீது சமீபத்திய ஏமனின் தலைநகர் சனா மீது தாக்குதல்களை நடத்தியது. ஹூத்திகள், ஹெஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் ஆகிய இந்த 3 அமைப்புகளுமே ஈரானால் அமெரிக்கா இஸ்ரேல் எதிர்ப்புகளுக்கான அத்தானி என்று வர்ணிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரே கூட்டணியில் உறுப்பினர்கள். சிரியாவில் பசார் அல் அசாத் ஆட்சி கடந்த ஆண்டு அகற்றப்படும் வரை சிரியாவும் இந்த கூட்டணியில் இருந்து வந்தது. இந்த கூட்டணி அமைத்து இதன் மூலம் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணிக்கும் பிற சன்னி நாடுகளுக்கும் ஈரான் தொல்லை தந்து கொண்டிருந்தது என்பதுதான் இஸ்ரேலிய அரசின் தொடர்ச்சியான வாதம். ஈரானுக்கும் எதிராக தற்போது இஸ்ரேலின் தாக்குதல்கள் இதன் பின்னணியில் தான் பார்க்க வேண்டும். ஈரான் தன்னுடைய இருதலுக்கும் ஒரு அச்சுறுத்தலாக இருப்பதாக இஸ்ரேல் கருதுகிறது. குறிப்பாக ஈரானின் முன்னாள்கள் அரசு அகற்றப்பட வேண்டும் என்பதை இப்போது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஏறக்குறைய வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார். ஈரானின் அணுசக்தி திட்டங்களையும் கட்டுப்படுத்த அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளை நடத்தி வந்த இந்த காலகட்டத்தில் அதுவும் குறிப்பாக ஜூன் 15ஆம் தேதி ஓமனில் மற்றொரு சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படவிருந்த சூழலில் ஜூன் 13ஆம் தேதி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் தொடுத்தது. அந்த பேச்சுவார்த்தைகளில் ஈரான் கலந்து கொள்வதையே தடுத்தது. பேச்சுவார்த்தை போன்ற ராஜ்ய வழிமுறைகள் மூலம் தனது அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்தி கொண்டு ஈரான் ரகசியமாக அணு ஆற்றல் பெற்றுவிடும் என்ற இஸ்ரேலின் அச்சமே இதற்கு காரணம் என்று அரசியல் நோக்கர்கள் கூறி வருகின்றனர். ஈரானில் ஆட்சி மாற்றம் மூலம் அதன் அணுசக்தி திட்டத்தை நிர்மூலமாக்கலாம், மத்திய கிழக்கு பகுதியில் தனது பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளலாம் என்று இஸ்ரேல் கருதுகிறது. இது பலிக்குமா என்பதை இப்போது நடக்கும் போரின் முடிவுதான் தீர்மானிக்கும். ஈரான் மீது இஸ்ரேலின் இந்த தாக்குதல் ஈரானின் அணு வல்லமையை தகர்க்குமா அல்லது மேலும் கூடுதலாக ஈரானின் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துமா? ஈரானின் எதிர்ப்புக்கான அச்சாணி அமைப்புகள் பலவீனமடைந்துள்ள சூழலில் அவை மீண்டும் பலம் பெறுமா என்பதெல்லாம் முக்கிய கேள்வியாகும். இதற்கெல்லாம் விடை அமெரிக்கா நேரடியாக போரில் தலையிடுமா என்பதை பொறுத்தே இருக்கிறது.